இப்போ வந்து லைவ்ல சபரி, விக்ரம், அரோரா, துஷார் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்சரா சிஜே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, துஷாருக்கும் திவ்யாவுக்கும் அந்த திவ்யா மேனேஜராக இருந்த வீக்கில், திவ்யா வந்த வீக்கில் ஒரு சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையை பற்றி பேசுகிறாங்க. அந்த வீக்கில் தான் துஷார் எவிக்ட் ஆகி போயிருப்பார். அதை பற்றி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். எத்தனை மிஸ்ட் கால் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து கொடுக்கலான்னு கேட்குறீங்க. சில பேர் 10ங்கிறாங்க, சில பேர் 1ங்கிறாங்க. ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை, 10 மிஸ் கால் கொடுத்து விட்டுருங்க. ஆனால் 10 மிஸ் காலுக்கு மேலே கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நிறையா கொடுக்க என்ன ஆகுனா, இன்னொருத்தர் அதே நேரம் ட்ரை பண்ணும்போது ஏதாவது நெட்வொர்க் டவுன் ஆகலாம், ஏதாவது திரும்ப அந்த நம்பரில் ப்ராப்ளம் வரலாம். அதனால ஒரு 10 மிஸ் கால் வரைக்கும் கொடுத்துட்டு விட்டுருங்க. சரியா? சரி, இப்போ என்னன்னு பார்க்கலாம். துஷார் வந்து திவ்யா கூட ஒரு பயங்கரமான சண்டை போட்டிருப்பாரு. அதுக்கு ப்ரீவியஸ் டே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு அரோரா வந்து துஷார்கிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு ஏதோ பேசியிருக்காங்க போல இருக்குது. சும்மா டோனை வந்து ரொம்ப ஹை ஆக்கிட்டு ரொம்ப துஷார்கிட்ட கத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் டே அப்போ துஷார் எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டு போயிருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அரோரா குளிக்கிறதுக்கு நின்றுட்டுருக்காங்க. அப்போ துஷாரை பார்த்து திவ்யா வந்து, நீங்கள் என்ன குளிக்கலையா, ஹவுஸ் கீப்பிங்லாம் குளிக்கலையான்னு திவ்யா கத்திருக்காங்க போல இருக்குது. சொன்ன உடனே துஷார் வந்து குளிக்க வந்திருக்காரு. எல்லாரும் குளிங்க அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லியிருக்காங்க. ஸோ குளிக்கணும்னு சொல்லிட்டு துஷார் வந்திருக்காரு. வரும்போது இங்கே அரோரா இல்லை நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த டோன் ஹையாக பேசியிருக்காங்க போல இருக்குது. அப்போ உடனே வந்துட்டு துஷாருக்கு ஆல்ரெடி முந்தின நாள் நைட்டும் அரோரா கத்திருக்காங்க, இப்போ மார்னிங்கும் அரோரா கத்திருக்காங்கன்னு உடனே, ஹே என்ன எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட கோவப்படுற அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அரோரா வந்து டோன் டவுன் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹே நானாப்பா சொன்னேன், நான் சொல்லலை, மேனேஜர் தான் இப்படி குளிக்கணும்னு சொல்லிட்டாங்க, வேறு வழி இல்லாமல் தான் நானே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து சபரி சொல்கிறாரு, நான் ஸ்டாச்சுவாக இருந்து பார்த்துட்டே இருக்கேன், இவ திருப்பி கத்திருந்தா நீ கோவப்பட்டிருக்க மாட்டா, இவ சாஃப்டாக பழியை தூக்கி மேனேஜர் மேலே நைஸாக போட்டு விட்டுட்டா, நீ அப்போ பயங்கர கடுப்பில் இருக்க, போயிட்டு நேராக போய் திவ்யா கிட்டே போகிற, திவ்யா ஆல்ரெடி வேறு ஏதோ கடுப்பில் இருக்கா, அப்போ வந்துட்டு சீக்கிரம் குளிங்க, நான் எத்தனை வாட்டி சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கத்துறா. திவ்யா கத்தணுன்னே நீ திவ்யா கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு நீ வெளியே வந்தால் பார்வதி அசிஸ்டன்ட் மேனேஜர் அங்கே இருக்கா. பார்வதி என்ன பண்ணுறா, அவங்க மேனேஜராக இருந்து உங்கள் கூட கத்திட்டாங்க, பயங்கரமாக கத்திட்டாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட சாஃப்டாக தானே சொன்னேன், அதனால நீங்கள் ஏன் பேச்சையாவது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒன்று ஒரு பக்கம் ஏற்றி விட்டா. எல்லாமா சேர்ந்தா உடனே சொல்லிட்டு, சத்தியமாக நான் பார்த்துட்டே இருக்கேன், நான் ஸ்டாச்சு வரணுன்னு எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சபரி சொல்கிறாரு. இது எல்லாம் சேர்ந்து போய் தான் நீ போயிட்டு பயங்கரமாக திவ்யா கிட்ட கத்தி ரொம்ப சண்டை போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சொல்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அப்போவே நான் அதை அப்சர்வ் பண்ணேன். ஏன்னா திவ்யா வந்து ரொம்ப கத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் பார்வதி வந்து கொஞ்சம் டோன் டவுன் பண்ணாங்க. அது வரைக்கும் பார்வதி கத்தி தான் இருப்பாங்க ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ். அந்த 5th வீக் திவ்யா வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பித்தோடனே, ஓகே ஒரு வில்லன் ரோல் ஒருத்தர் எடுக்கிறாங்க, ஸோ நம்ம வந்து அந்த ஆப்போசிட் ரோலை எடுத்துடலாம், ஒரு சாஃப்ட் சைடு ரோலை நம்ம எடுத்துடலாம்னு சொல்லி தான் பார்வதி வந்து அந்த வீக் அசிஸ்டன்ட் மேனேஜரை ரொம்ப டோன் டவுன் பண்ணி பேசியிருந்திருப்பாங்க. அதை வந்து நான் சொல்லும்போது யாருமே நம்பலை. பட் இப்போ சபரி அதையே லைவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.